ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சின்ன சண்டை. யார் யாருக்குன்னா முத்துக்குமரனுக்கும் மஞ்சருக்கும் ஜாக்லினுக்கும், முத்துக்குமரனுக்கும் மஞ்சருக்கும் ஜாக்லினுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் தான் ஆரம்பித்து வைக்கிறது. ஆனால் வர வர பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட போக்கு சரியில்லை. எங்கெல்லாம் ஜாக்லின் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் போய்ட்டு இவங்க தேவையில்லாமல் சிங்சாங் போட்டுட்ருக்காங்க. எப்படி இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்களுக்கு அதாவது ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனைனா சௌந்தர்யா இப்போ நிற்பாங்களோ அதே மாதிரி வேலையை இப்போ மஞ்சரி பண்ணுறாங்க, தேவையில்லாமல் பண்ணுறாங்க. அவங்க எப்போ ஜாக்லின் கூட சேர ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, அடுத்தவங்களோட உழைப்பை வந்து கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வராங்க. எப்போ இதுக்கு விடுவு காலம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் முத்துக்குமரன் அந்த மாதிரி ஒட்டாமல் தனியாக இருக்கார். சரி, இப்போ என்னென்னா இங்கே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா முத்துக்குமரன் ஒருத்தங்களோட விஷயங்களை வந்து சொல்லும்போது அதுக்கு நல்ல விஷயங்களாக சொல்லி அதுக்கப்புறம் பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை இங்கே வருது. இது ஏன் இங்கே வந்துச்சுன்னு தெரியல. பட் ஜாக்லின் ஒரு புது பிரச்சனையை எடுத்து வைக்கிறாங்க. இது எடுத்து வைக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ப்ரோ நான் சொல்கிறத கேளுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ நான் சொல்கிறத கேளுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஹிஸ்ட்ரியில் ப்ரோன்னு ஃபஸ்ட்டுங்க ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க. அதாவது முத்துக்குமரனை ப்ரோன்னு கூப்பிட்டுருக்காங்க. காரணம் நேற்று வந்தவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது, என்னம்மா ட்ராக் மாறுது அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, இப்போ பாரு இனிமேல் நான் ப்ரோனே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பேசினேன். நம்ம இப்போ நான் அருணுக்கு எனக்கு மனஸ்தாபம்னா அருணை பற்றி நான் உன்கிட்ட வந்துட்டு இவன் இப்படி பண்ணுறது எனக்கு டார்ச்சராக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல நான் ஒன்று சொல்லிவிட்டு, ஆனால் அதை போய் அவங்ககிட்ட அருண்கிட்ட போய் டைரெக்டாக நீ பண்ணுறது டார்ச்சராக இருக்குடா அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, நம்ம தனியாக புரிஞ்சிருவோம், இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படி தானே சொல்ல முடியும். அது ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டுதுன்னு அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, நாங்களாம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டைரெக்டாக பேசிடுவோம். இப்போ முத்து கேட்குறாரு, அப்படியா இப்போ நீங்கள் பவித்ரா பற்றி ஏதோ ஒன்று எங்களை சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் பவித்ரா கிட்ட பேசாமல் தானே இருக்கீங்க, டைரெக்டாக பவித்ரா கிட்ட போய் பேசுங்களா மகன், அதுவும் என்கிட்ட எப்படி சொன்னீங்களோ அதேமாதிரி பவித்ரா கிட்ட சொல்லுவீங்களா கேட்டால், மஞ்சரி அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எப்படி சொல்ல முடியும், அதைத்தான் நானும் செய்கிறேன். நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னா திரும்ப அவங்க முன்னாடி செய்ய முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கெட்ட விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அது வந்து இவங்களுக்கு சுகர் கோட்டிங் மாதிரி இருக்கான். யாருக்கு? ஜாக்லினுக்கு. நீ பண்ணுறது சுகர் கோட்டிங் மாதிரி இருக்குது. இப்போ நான்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான்லாம் டைரெக்டாகவே அடிச்சு விட்ருவேன். அதே மாதிரி நான் டைரெக்டாக அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ பேச மாட்டேன், ஆனால் நான் பேசுவேன். நான் வந்து எப்பயுமே யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்படியே மாறி 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 போகுது. ஆனால் நடுவில் மஞ்சரி தேவையில்லாமல் வந்துட்டு ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி மொக்கையாக வந்து முத்துக்குமரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு நீ வந்து பேசும்போதே வந்து சுகர் கோட்டிங்லாம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்போது, நான் இது வரைக்கும் பண்ணது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ பண்ணதை நான் சொல்ல வரல, பிக் பாஸே சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, ஆமாம் எல்லாரையும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன இது வரைக்கும் பிக் பாஸ் சொன்னதில்லைன்னு அவர் சொல்கிறார். ஆமாம் ஒன்றும் சொன்னதில்லை, ஆனால் நீ பேசுறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்போது எனக்கு நான் சுகர் கோட்டிங் பண்ணி பேசுகிறேன்னா இல்லையான்றது எனக்கு தெரியும். அதேமாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் சுகர் கோட்டிங் பண்ணி பேசுகிறாங்கன்ற விஷயங்கள் உனக்கும் தெரியும். ஆமாம் எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன, நான் என்னை பற்றி நான் யோசிக்கிறேன், உன்னை பற்றி நீ யோசிக்கணும்னு சார் அமுச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் சோறு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கிளம்பிட்டாங்க. இவர் போகலை. அப்பயும் போகும்போது அவன் வரலாம் விடுன்னு சொல்லிட்டு மஞ்சரை கூட்டு போயிட்டாங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இதைத்தான் வந்து நிறைய பேர் ஜாக்லின் மேலே ஒரு பழியாக போடுறாங்க. என்னென்னா ஒரு வாரம் 2 வாரம் அந்த தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து ஜம்பிங் இன்னொரு 2 பேர்கிட்ட இப்படியே போகுது. இப்போ 2 வாரமாக இதுக்கு அதாவது இந்த வாரம் இல்லாமல் முன்னாடி வாரங்களாம் பார்த்தீங்கன்னா முத்து எது சொன்னாலும் மண்டை ஆட்டினாங்க. இப்போது முத்து எது சொல்கிறதும் பிடிக்கல அவங்களுக்கு. இதைத்தான் நிலையில்லாத தன்மை இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது வரைக்கும் பேசவே இல்லை. அவர் மட்டும்தான் அவங்க சொல்கிற விஷயங்கள். அதுவும் ஜாக்லின் மஞ்சரிலாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாங்களாம். இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது வரைக்கும் சொன்னதே இல்லையா. அதுவும் சுகர் கோட்டிங் பண்ணி சொல்கிறாராம். அதனால் நீ பண்ணது தப்புன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலாம், அது எனக்கு தெரியும், பிக் பாஸ்க்கு தெரியும். பிக் பாஸ் இது வரைக்கும் என்னை வந்து அந்த மாதிரி சொன்னதே இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே தேவையில்லாமல் முத்துக்குமரனை ஜாக்லின் வந்து அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே ப்ரோவாம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.